ஹாய் ஹலோ ஆல், நான் பிரேம். வெல்கம் டு மை சேனல் என் வித் ஆப்ஷன்ஸ். ஸோ இந்த சேனல் கம்ப்ளீட்டாகவே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கான சஜஷன்ஸ் அண்ட் கைடன்ஸுக்கு தான். உங்களுக்கு ட்ரேடிங் சம்மந்தமான சஜஷன்ஸ் அண்ட் கைடன்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் ஆப்ஷன் பையிங்ஸ்க்கான கால்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி அதில் இருக்க லிங்க் ஓப்பன் பண்ணி நம்மளோட ஃப்ரீ என்ரிச்மெண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் ஃபுல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான், எந்த வித சார்ஜஸுமே கிடையாது. அண்ட் தென் அடிஷ்னலி என்னோடய டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும், அதுவும் ஓப்பன் பண்ணி என்னோடய சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக ஸ்டாக் மார்க்கெட்ஸ்க்கான அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஸ் அ ஒரு ட்ரேடர் அப்படின்னா, நீங்கள் வந்து ட்ரேடிங்குள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு ட்ரேடர் பண்ணக்கூடாத 3 விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ட்ரேடிங்குன்னு நம்ம வந்துட்டோம்னா நம்ம இந்த 3 விஷயங்களை வந்து பண்ணவே கூடாது நம்ம ட்ரேடிங் லைஃப்பில். ஸோ அந்த 3 விஷயம் என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, டோன்ட் சேஞ்ச் யுவர் ஸ்ட்ராட்டஜி. அதாவது இப்போ வந்து நாம் ட்ரேடிங் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி பேக் டெஸ்ட் பண்ணி எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு தான் வந்து ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் லேர்ன் பண்ணாலும் சரி, நீங்களாம் லேர்ன் பண்ணாலுமே சரி, நிறையா ப்ராசஸ் பண்ணி தான் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வரும். ஸோ அது என்ன ஆகும்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம மார்க்கெட்டில் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ப்ராஃபிட் கிடைக்கும், திரும்ப செகண்ட் டேவும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஆனால் தேர்டு ஃபோர்த்து டே என்ன ஆகும்னா அதே ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி லாஸ் ஆகும். ஓகேங்களா, அப்படி லாஸ் ஆகும்போது நிறையா பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இல்லை நாம் செலக்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜி, லேர்ன் பண்ண ஸ்ட்ராட்டஜி தப்பு போல், இது வந்து 2 நாளாக தொடர்ந்து லாஸ் கொடுத்துருச்சு, நாம் வேறு ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி வந்து ஷிஃப்ட் பண்ணுவாங்க. இதுதான் நம்ம வந்து பண்ணவே கூடாது. ஓகேங்களா, நாம் லேர்ன் பண்ண ஸ்ட்ராட்டஜி, அனலைஸ் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக வேலை செய்யும், ஆனால் எல்லா இடத்துலையுமே வேலை செய்யாது. ஓகேங்களா, அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜி எக்காரணத்து கொண்டும் நாம் லேர்ன் பண்ணியிருக்க ஸ்ட்ராட்டஜிலேருந்து ஷிஃப்ட் ஆகவே கூடாது. என்ன தான் அது லாஸ் கொடுத்தாலுமே நமக்கு கண்டிப்பாக எண்ட் ஆஃப் த வீக், அதாவது எண்ட் ஆஃப் த மந்தில் ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இந்த சார்ட்டில் பார்த்தோம்னா நாம் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம், இந்த இண்டிகேட்டர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து 0 லெக் எஸ்எம்ஏன்னு சொல்லுவோம். இந்த இண்டிகேட்டர் வந்து மார்க்கெட் எப்போ இந்த இண்டிகேட்டர் கிராஸ் பண்ணதோ அப்போ வந்து ட்ரேட் எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த இண்டிகேட்டரை இங்கே கிராஸ் பண்ணுதுன்னா இங்கே கிராஸ் பண்ணுற இடத்துல ட்ரேட் என்ட்ராகுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். இது வந்து மோஸ்ட்லி எல்லாமே உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு இடத்துல வந்து எக்ஸப்ஷனல்ஸ் இருக்கும் இல்லையா, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே எக்ஸப்ஷனல்ஸ் இருக்கும். எக்ஸப்ஷனல் இல்லாத ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ப்ரெஷரான ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, இது என்ன ஆகும், ஒவ்வொரு இடத்துல வந்து இது வந்து ஒர்க் ஆகாமல் போகும். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், என்ன ஆகும், இங்கேருந்து மேலே போயிருக்கு, மார்க்கெட் போயிருக்கு, நம்மளோட இந்த மூவிங் ஆவரேஜை கிராஸ் ஆனால் நமக்கு ட்ரேடு. ஸோ இங்கே கிராஸ் ஆகும்போது, இங்கே கிராஸ் ஆகலை, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகேங்களா, இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, திரும்ப வந்து ஒரு கன்சால்டேட் கொடுத்து திரும்ப இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு, திரும்ப மேலே போகிற மாதிரி போய் திரும்ப இங்கேயும் சப்போர்ட் எடுக்க முடியாமல் கீழே தான் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜி படி இந்த மாதிரி இடத்துலலாம் என்ன ஆகும், நமக்கு கண்டிப்பாக எஸ்எல் ஹிட் ஆகும். அதாவது கிராஸ் பண்ணுன்னு சொல்லி நம்ம போட்டிருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு இங்கே எஸ்எல் ஹிட் ஆக தான் செய்யும். ஓகேங்களா, இதுதான் நான் சொன்னேன். இந்த மாதிரியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நாம் வந்து ஸ்ட்ராட்டஜியை ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து நமக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஓகேங்களா, அடுத்து செகண்ட் ஒன்று என்னன்னு பார்த்தோம்னா, டோன்ட் எக்ஸிட் இன் மிடில் ஆஃப் த ட்ரேட். அதாவது இப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, அந்த ட்ரேடு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஒன்று எய்தர் ப்ராஃபிட் ரன் ஆகும், இல்லை லாஸ் ரன் ஆகும், ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் ரன் ஆகும். கரெக்டுங்களா, ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மார்க்கெட் வந்து நம்ம கால் ஆப்ஷனை பை பண்ணுறோம் வைங்களேன், கால் ஆப்ஷன் சைடு மார்க்கெட் க்ரீன் கேண்டில் ஃபார்மாக ஏறிட்டே இருக்கும். என்ன ஆகும், அப்போ ஏறும்போது ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் வைக்கிறோம்னா, இப்போ ஒரு 10 பாயிண்ட்ஸ் நம்ம டார்கெட் வைக்கிறோம்னா இப்போ மார்க்கெட் வந்து ஒரு 5 பாயிண்ட்ஸில் ரன் ஆகிட்டு இருக்கும்.
5 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டு இருக்கும். அப்போ என்ன ஆகும், 5 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் ரன் ஆகும். திடீர்னு என்ன ஆகும், அந்த க்ரீன் கேண்டில் முடிஞ்சோடனே ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும். ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இந்த 5 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருந்த 5 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்து ஒரு 3 பாயிண்ட்ஸ் லாஸில் ரன் ஆகும். ஓகேங்களா. இப்போ என்ன ஆகும், நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, இல்லை என்ன ப்ராஃபிட்ல ரன் ஆகிட்டு லாஸில் ரன் ஆகுது, ஓகே நமக்கு வந்து நம்ம போட்ட ட்ரேடு வந்து திடீர்னு அது கீழே வந்துடும் போல், ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகி கீழே வந்துடும் போல், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுக்கறதுக்கு ஒரு கம்மியான லாஸ்லேயே நம்ம வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம், சின்ன லாஸாக கொடுத்துக்கலாம், ப்ராஃபிட் இல்லைனாலும் பரவாயில்ல சின்ன லாஸாக கொடுத்துக்கலாம், ஏன்னா அடுத்த ரெட் கேண்டில் ஃபார்மும் தெரிஞ்சிருச்சு, நம்ம சின்ன லாஸ்லேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணிடுவாங்க. இதுதான் தப்பு. ஓகேங்களா. ஒன்ஸ் நீங்கள் வந்து ட்ரேடு என்டர் ஆகிட்டிங்கன்னா எய்தர் அது வந்து ப்ராஃபிட்டை ஹிட் பண்ணணும், இல்லைனா ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் ட்ரேடை வந்து எக்ஸிட் பண்ணவே கூடாது. அப்படி பண்ண என்ன ஆகும்னா, உங்களுக்கு லாஸ் வரும்போதோ சின்ன ப்ராஃபிட், இப்போ வந்து ப்ராஃபிட் வரும்போது ப்ராஃபிட் 10 பாயிண்ட்ஸ் போய் நம்ம டார்கெட்டை ஹிட் ஆகிறதுக்குள்ள அது ரிவர்சல் ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு கம்மியான ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணுறீங்கன்னா, ஒரு 2-3 டேஸ் கம்மியான ப்ராஃபிட்டில் புக் பண்ணி எக்ஸிட் பண்ணுறீங்க. 4th டே அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்போது என்ன ஆகும், நீங்கள் ஆல்ரெடி ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டும் சேர்ந்து ஸ்டாப் லாஸாக ஹிட் ஆயிரும். அதுதான் தப்பு. நீங்கள் என்ன பண்ணணும், ஒன்ஸ் ப்ராஃபிட்னா ப்ராஃபிட், டார்கெட்னா டார்கெட், ஸ்டாப் லாஸ்னா ஸ்டாப் லாஸ். 2 டேஸ் ஸ்டாப் லாஸ், 3 டேஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிருச்சுனாலும் இன்னொரு 3 டேஸ் உங்களுக்கு ப்ராஃபிட் ஹிட் ஆச்சுன்னா மேனேஜ் ஆயிரும். இதே வந்து நீங்கள் கம்மியான ப்ராஃபிட்டில் 3 டேஸ் வெளியே வந்துட்டிங்கன்னா ஒரு டைம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா டோட்டலாக வாஷ் அவுட் ஆயிரும். ஓகேங்களா. அடுத்து, ஸோ இதை மறந்துடாதீங்க, டோன்ட் எக்ஸிட் இன் த மிடில் ஆஃப் த ட்ரேடோட மிடில் மட்டும் நீங்கள் எக்ஸிட் ஆகவே கூடாது. ட்ரேட் என்டர் ஆகிட்டிங்கன்னா ஒன்ஸ் அது டார்கெட் ஹிட் பண்ணணும், இல்லைனா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணணும். ஓகேங்களா. தேர்டு வந்து என்னென்னா, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், டோன்ட் என்டர் டூ லேட். அதாவது மார்க்கெட்டில் ட்ரெண்டுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, அனலைஸ் பண்ணி தெரிஞ்சிருச்சுன்னா என்ட்ரு ஆகிக்கலாம். ஆனால் ட்ரெண்டு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து என்ட்ரு ஆகவே கூடாது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, மார்க்கெட் இப்படி ரன் ஆகிட்டு இருக்குன்னா நாம் என்ன பண்ணுவோம், சரி ஓகே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருக்குது, நம்ம வந்து ட்ரேடு போட்டுருவோம், கால் ஆப்ஷன் பை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், கரெக்டாக இங்கே வந்து இங்கே பார்த்துட்டு ஸோ இருக்கட்டும்ட்டு கரெக்டாக இங்கே வந்து ட்ரேடு போடுவோம். ஓகேங்களா. இங்கே வந்து நம்ம ட்ரேடு போட்டோன்னே என்ன ஆகும், மார்க்கெட் வந்து ஒன்ஸ் கன்சாலிடேஷன் கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்து எஸ்எல் ஹிட் பண்ணி விட்டுரும். கரெக்டுங்களா. ஸோ நம்ம ட்ரேட் எடுக்க வேண்டிய இடம் எது, இந்த ரீஜனுக்குள்ளே நம்ம ட்ரேட் எடுத்தே ஆகணும். ட்ரேட் எடுக்கலன்னா நம்ம இங்கே வந்து எடுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி விட்டுரும். இதுதான் டோன்ட் என்டர் டூ லேட். நம்ம வந்து ட்ரெண்டு கூடவே போயிடணும். ட்ரேட் எடுத்துடலாம். ட்ரேட் எடுக்கிறத விட ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா, ட்ரேடு எங்கே எடுக்கணும், எப்போ எடுக்கணும், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இன்றைக்கான நிஃப்டி மார்க்கெட்லேயே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகிருக்கு இல்லைங்களா. இங்கே ஸ்டார்ட் ஆகி ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுத்து இங்கேருந்து அப்படியே டவுன் ஆகிருக்கு. கரெக்டுங்களா. ஸோ நாம் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க வேண்டிய இடம் எதுன்னா, மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி சில பல இண்டிகேட்டர்ஸ்லாம் வச்சு நம்ம இங்கே ட்ரேட் எடுத்தோம்னா நமக்கு வந்து நம்ம இங்கே புட் ஆப்ஷனை பை பண்ணோம்னா கீழே வந்து நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். இல்லை இந்த ட்ரெண்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன பண்ணலான்னா, மார்க்கெட் ட்ரெண்ட் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாம் ரிவர்சல் ட்ரேட் எடுக்கணும். அதாவது இங்கே புட் ஆப்ஷனை பை பண்ணோமா, மார்க்கெட் இங்கே ட்ரெண்டு முடிஞ்சோடனே நம்ம வந்து கால் ஆப்ஷனை பை பண்ணணும். இதுதான் கரெக்டான ட்ரேட். இல்லையா, இந்த ஸ்விங்கு முடிஞ்சோடனே நம்ம மார்க்கெட்டிங்கை கீழே தான் நம்மளை அனலைஸ் பண்ணி மார்க்கெட்டிங் கீழே தான் வரப்போகுது அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணலாம். ஓகேங்களா. இதுதான் கரெக்டான ட்ரேடு. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், கரெக்டாக மார்க்கெட் இங்கேருந்து வந்துகிட்டே இருக்கும். இங்கேருந்து வர இந்த இடத்துல இங்கேருந்து வர ஒன்று இந்த இடத்துல வந்து நாம் புட் ஆப்ஷன் பை பண்ணுவோம் இல்லைங்களா. இந்த இடத்துல வந்து நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணுவோம். அப்போ என்ன ஆகும், மார்க்கெட்டை திடீர்னு ஒரு ரிவர்சல் கொடுத்து போய் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும்.
கரெக்டுங்களா? இந்த மாதிரி தான் நம்ம அடிக்கடி பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து நாம் மார்க்கெட்டோட ட்ரெண்டு கூட தான் ட்ராவல் பண்ணணும். ட்ரெண்டை மிஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ட்ரியும் மிஸ்ஸு. நம்ம வந்து என்ட்ரி எடுக்கவே கூடாது. அதையும் மீறி நம்ம என்ட்ரி எடுத்தோம்னா கண்டிப்பாக அதை ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 3 விஷயம். இந்த 3 விஷயத்த நல்லா மனசில் வச்சுக்கோங்க. அஸ் அ ட்ரேடர்னு வந்துட்டோம்னா இந்த 3 விஷயத்த நாம் வந்து பண்ணவே கூடாது. ஓகேங்களா? ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, டோன்ட் சேஞ்ச் யுவர் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் சூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜிலிருந்து காரணத்துக்கு கொண்டு நீங்கள் வேறு ஸ்ட்ராட்டஜி ஜம்ப் ஆகவே கூடாது. அது எவ்வளோ டைம் லாஸ் கொடுத்தாலும் சரி. ஓகேங்களா? செகண்டு, டோன்ட் எக்ஸிட் இன் மிடில் ஆஃப் த ட்ரேடு. ஒரு ட்ரேடு நீங்கள் என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா ஒன்ஸ் எய்தர் அதை ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுதோ இல்லை டார்கெட் ஹிட் பண்ணுதோ, ரெண்டு ஏதாவது ஒன்று ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே வரவே கூடாது. ஓகேங்களா? தேர்டு, டோன்ட் என்டர் டூ லேட். ட்ரெண்டு முடிஞ்சக்கப்புறம் என்டர் ஆகவே கூடாது, லேட்டாகவும் என்டர் ஆகக்கூடாது. ஒரு வேளை உங்களுக்கு லேட்டாக நீங்கள் என்ட்ரு ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா, உங்களுக்கு என்ட்ரி மிஸ் ஆகிடுச்சுன்னா நெக்ஸ்ட் என்ட்ரி வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு வந்து என்னென்னா, நமக்கு வந்து ப்ராஃபிட் இல்லைனாலும் பரவாயில்ல, நமக்கு வந்து லாஸ் வராமல் இருக்கணும். ஓகேங்களா? அதுதான் விஷயம். சரி, ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.